மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பவானி, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா. என்னமோ அவசரமா போன் பண்ணணும்னு கிளம்புறீங்க? பண்ணிட்டேன். என்ன பேசுனீங்க உங்க அருமை சகல கிட்ட? கோபி சிவராமனையும் குமாரனையும் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்லையா? அப்படியே கதை நல்ல வேணும் அவங்களுக்கு. என்னென்ன கூத்தடிச்சாங்க? அதான் நீ செஞ்சதெல்லாம் தப்பு, திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கன்னு சொன்னேன். சரின்ட்டாப்ல. இவர் பெரிய கர்ண மகாபிரபு, அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிருக்கீங்க. கர்ண மகாபிரபு இல்லதான், ஆனா என்னால 2 பேருக்கு வேலை வச்சுட்டு கூடாதுல்ல. அவங்க அப்படி நினைச்சாங்களா? உங்களை கவுக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அப்படியே கடக்கட்டும்னு விடாம அவங்களுக்கு போய் சிபாரிசு பண்ணிக்கிட்டு அப்படி நல்ல பேர் வாங்கி என்ன பிரயோஜனம்? நல்ல பேர்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு விரோதமா நடந்துக்கிறதுக்கு எனக்கு முடியாது. வர வர பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க. நீ போஸ நினைச்சு பெருமை பண்ணும். தனக்கு கெடுதல் பண்ணும் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். ரொம்ப உயர்ந்த குணம் இல்லது. அதான்ப்பா நானும் சொல்றேன். அவங்க 2 பேரும் இவரை கவுக்கணும்னு அலைஞ்சாங்க. இவர் எதுக்கு போய் அவங்களுக்கு சிபாரிசு பண்ணோம்? தனம் போஸ் பண்ணு தவறே இல்ல. நீ கோபியை நினைச்சு பாரு. சகலைங்களால அவருக்கு அத்தனை பிரச்சனை வந்திருக்குது. இருந்தும் போஸ் சொன்னாங்கிறதுக்காக அவங்களை திரும்ப வேலைக்கு வச்சுக்கிறேங்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? போஸுக்கு கோபி அவ்வளவு மரியாதை வச்சுக்கிறாரு. நாங்க அனுபவிச்ச மரியாதை லட்சணம் தான் ஊரெல்லாம் சிரிச்சு போச்சே. கோபி என்ன கோபி, இந்த வீட்ல பிறந்த குழந்தை இருக்காளே, அதான் என் உடன் பிறப்பு விஜி. அவ கொடுத்தாலே வட்டி மேல வட்டி போட்டு எனக்கும் இவருக்கு மரியாதை. அத நினைச்சாலே இன்னும் என் மனசுல எரியுது. இத பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். போது நீங்க கோபி கிட்ட அடிமை தொழில் பண்ணது. இனிமே தனியா நாமளே கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு சொந்தமா தொழில் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. முட்டாள்தனமா பேசாத. அப்பா, உங்களுக்கு இந்த விஷயத்துல விவரம் பத்தாது, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. எனக்கு விவரம் பத்தாது, நீ நல்லா விவரம் தெரிஞ்சவன். இந்த பாருதுன்னா போஸே தப்பி தவிர இந்த மாதிரி பேசினாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசாதாங்க. நீ அறிவுரை சொல்லணும். நீ பாட்டுக்கு என்ன பேசிருப்ப? அப்பா, மானத்தோடு வாழணும்னா நான் சொல்றதுதான் ஒரே வழி. உன்னை வெட்டி போட்டாலும் போடுவேனே தவிர நீ சொல்ற கிறுக்குத்தனமான ஐடியாவுக்குள்ள நான் ஒத்துக்க மாட்டேன். ஐடியா சொல்ல வேண்டாம், ஐடியா மூஞ்சி மகர கட்டையும் பாரு. இதுல என்னங்க பிடிவாதம்? அந்த கோபி கிட்ட கைய கட்டி அடிமை சோறு திங்கணுங்கிறது தான் தலையெழுத்தா? நீங்க எப்ப அவர் கூட சேர்ந்து ஒத்துவதுறீங்க? உன்னை நினைச்சா எனக்கு அலறதா சிரிக்கிறதான்னு தெரியலம்மா. பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருமா. அந்த காலத்துல நான் பார்த்து கொடுத்த வேலையை விட்டுட்டு வந்தான்னு நீ என்ன ஆட்டா அண்ண, உனக்கு எம்பிட்டு கோவம் வந்துச்சு. இத்தனைக்கு அது ரொம்ப சின்ன வேலை, சம்பளமும் குறைச்ச. இப்ப நல்ல வசதியா இருக்கிறான். இப்ப போய் இந்த பாருமா, போஸ் இப்ப முன்ன மாதிரி இல்ல, நல்ல பக்குவப்பட்டுட்டான். ஆனா நீ தப்பு தானோ, செயல் யோசனை எல்லாமே தப்பு. திருத்திக்க. இல்லப்பா, அந்த பிஜி கழுத எங்களை ஏளனமா நினைக்கிறா. அப்படி இல்லங்கறத நாங்க அவளுக்கு நிரூபிக்கணும். என்ன விட்டா மேல பேசிட்டே போயிட்டு இருக்க? யாருக்கிட்ட யாரு நிரூபிக்கிறது? அது என்னடி புத்தி? தீர்த்த மரத்துல பதம் பாக்குறது? பார், நீ தலையில என்னாலும் நான் தனியா போறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேச கூடாது. போய் வேலையை பார்ப்போம். எது சொன்னாலும் ஹலோ அக்கா, நான் கோபி பேசுறேன்க்கா. சொல்லு கோபி. விஜய் இருக்கா? உள்ள இருக்கா, கூப்பிடவா? வேணாக்கா, சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். இல்லப்பா, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், பிடிவாதமா இருக்கா. என்ன கோபி, எதுவுமே பேசாம இருக்க? விஜயை கொஞ்சம் கூப்பிடுங்கக்கா. ஒரு நிமிஷம்ப்பா. விஜய், கோபி போன் பண்ணிருக்கான், பேசணுமா?
ஹலோ, என்னங்க? சாரி விஜி, எதுக்கு? காலையில கார்மெண்ட்ஸ் கிளம்பி வரும்போது உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். அது எனக்கு ஒரே உறுத்தலாவே இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்க ஒரு வேளை கூட பார்க்க முடியல. என்ன விஜி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் எதுவும் இல்ல, சொல்லுங்க. ஏன் விஜி சாப்பிடாம இருக்கிற? ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? முதல்ல சாப்பிடு விஜி. நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலாம். முதல்ல சாப்பிடு விஜி. நீ சாப்பிடாம இருக்கிறதுனால நான் எவ்வளவு வருத்தப்படுவேன்னு உனக்கு தெரியாதா? இப்படியே பேசாம இருந்தா எப்படி? என்னமோ காலைல கிளம்பும்போது பெருசா சொன்ன, இதுவும் என் குழந்தைதான், அதை எப்படி சாப்பிட வைக்கணும் கவனிக்கணும் எனக்கு தெரியும்னு. கடைசி எப்படி பட்னி போட்ட? சாப்பிடு விஜய். என்ன, நான் பேசுறத எதையுமே கேட்கறது இல்லைங்கிற முடிவு கொண்டியா? இது பாருங்க, நீங்க முதல்ல என் பேச்சு கேளுங்க. நான் சொல்றது எல்லாமே நாம, நம்ம குழந்தை, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். நமக்கு நெருங்கின சொந்தக்காரங்க கூட பிரச்சனை உண்டாக்கிக்கிறது எல்லாருக்குமே வேதனை தான். இதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. போஸ் மாமாவை தனியா அமைச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிடும். நம்ம சொந்தத்துக்குள்ள மூஞ்சி தூக்கி வச்சுக்க வேண்டிய வேலையே இல்ல. ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தாங்க நான் யோசனை சொல்றேன். அதை எதுக்குங்க நீங்க யோசிக்க மாட்டீங்க? ஒரு பிரச்சனையை தோல்ல சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, ஏன்? இங்க பாரு வச்சு, நீ பிடிவாதமா இருக்கிற வரைக்கும் என் பக்கத்துல இருக்கிற நாயங்கள் எதுவுமே உனக்கு தெரிய போறதில்ல. இதுக்கு மேலே நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது சுத்த வேஸ்ட். நீ உன் பிடிவாத குணத்தை எல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. இதுல உள்ள நியாயங்கள்லாம் உனக்கு புரியும். இதுக்கு முன்னாடி நான் பிடிவாதக்காரி தான், மகா பிடிவாதக்காரி. ஆனா உங்களுக்காக என்னோட எல்லா பிடிவாதத்தையும் விட்டுட்டு முழுசா மாறிட்டேன் தெரியுமா? இந்த ஒண்ணுத்துக்கு தாங்க நான் பிடிவாதமா இருக்கேன். ஏன் தெரியுமா? உங்களுக்காக. உங்களை நினைச்சுதான் நான் பிடிவாதமா இருக்கேன். இதுல இருந்து நான் மாறுறதா இல்ல. எனக்கு நீங்க தான் முக்கியம். அதனால நான் பிடிவாதமா தான் இருப்பேன். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஹலோ விஜய். கோபி, இப்போ நம்ம கார்மெண்ட்ஸில் பிரச்சனை குறை ஏதாவது இருக்கா? ரொம்ப ஸ்மூத்தாக அமைதியாக போயிட்டுருக்கு. போஸ் இல்லைங்கிறதுனால எந்த வேலையும் நின்று போகல. ஆனால் வீட்டில் பார்த்தியா, அமைதியே போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீ கவனிக்கணும். நாங்கள் யாராவது போஸை வெளியே போக சொன்னோமா? இல்லை. அப்படி சொன்னால் அதில் உள்ளர்த்தம் இருக்குது, வில்லத்தனம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சொன்னது யாரு? விஜி, உன் ஒய்ஃபு. அதாவது போஸோட அக்கா பொண்ணு. சொந்த தாய் மாமனை பத்தி அப்படி சொல்றானா? கொஞ்சம் யோசனை பண்ணுவாரு. இன்னொரு விஷயம், போஸை பத்தி நம்ம எல்லாரை விட விஜிக்கு நல்லா தெரியும். காரணம் எல்லாம் விஜய் அப்படி சொல்லுமா? இந்த பார், வீடுங்கிறது நிம்மதியா இருக்கணும், அது போர்க்களமா இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்றது உனக்கு கோபமா கூட இருக்கலாம், ஆனா வீடு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நீ புரிஞ்சிக்க. ஒன்னே ஒண்ணு, போஸை வெட்டி விட்டுரு. ஓகே? எதுவா இருந்தாலும் உடனே டிசைட் பண்ணு. என்ன அதே லுக்க மெயின்டைன் பண்ற? நானே ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேனே. என்ன? நீங்க தானே பார்த்து ஒரு நல்ல முடிவா சொல்லணும். இது கரெக்ட். சொல்லு, என்ன பண்ணலாம்? நீங்க கார்மெண்ட்ஸ்ல வேலை பாக்குறீங்களா, இல்ல வீட்டுல போய் வத்தல் வடகம் வறுக்க போறீங்களா? டேவிட், மளிகை சாமான் கடையில் 2000 ரூபாய்க்கு மேலே பாக்கி சேர்ந்து போச்சுடா. இப்போ சாமான் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். மளிகை கடையில் பாக்கி வைக்கணுமா? மாதம் மாதம் கரெக்டாக கொடுக்கக்கூடாது? கொடுக்கறதாம்ப்பா. போன மாதம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லையா? மளிகை சாமானுக்காக வச்சிருந்த பணம் மருந்துக்காக செலவாயிடுச்சு. அதான் இப்போ மாட்டிக்கிட்டோம். நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண. திடுதுப்புன்னு 2000 ரூபா வந்து கேட்டால் நான் என்னப்பா பண்ணுறது? அக்கம் பக்கத்தில் கேட்குற நிலைமையில நாம இப்போ இல்லை. சே, மாசம் மாசம் பணத்துக்காக கஷ்டப்படுற நிலைமை வந்துருச்சு. எல்லாம் தலையெழுத்து. ஏங்க, ஆ? நான் வேணா
ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? வர்ற வருமானம் போதாம மாசம் மாசம் பணத்துக்காக பிரச்சனையா இருக்கு. நான் வேணா ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டுமா? எனக்கு ஈஸியா வேலை கிடைச்சிடுங்க. ஏன் சம்பளம் வந்தா நம்ம பண பிரச்சனை தீரும் இல்லையா? வேண்டாம். வேண்டாமா? நம்ம பிரச்சனை தீரத்துக்கு இதுதானுங்க வழி. இங்க பார், நீ வேலைக்கு போனா பண பிரச்சனை தீரும். ஆனா வேற பிரச்சனை எல்லாம் வந்துருமே. என்ன சொல்றீங்க? இங்க பாரு நந்தினி, எனக்கு மனசுல படுறத ஒளிச்சு வச்சு பேச தெரியாது. அன்னைக்கு செல்வத்தோட அம்மா உன்னை பத்தி தப்பா பேசினது என் மனசுல அப்படியே இருக்கு. எனக்கு பயமா இருக்கு நந்தினி. பயமா? எதை பத்தி? எல்லாத்தையும் பத்தி தான். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைய பத்தி, அதோட நிஜமான அர்த்தத்தை பத்தி, உன்னை பத்தி ரொம்ப பயமா இருக்கு. பயமா? நீங்க பயப்படுற மாதிரி நான் என்னங்க பண்ண? உனக்கு செல்வத்தோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் தான் நான் உன்னை சந்திச்சு பேசினேன். அப்பவே சட்டுன்னு என் கூட கிளம்பி வந்துட்டல. உங்க அப்பா அம்மா, கட்டின புருஷன், அது சம்பந்தமான உறவுகள், சொசைட்டில உங்க அப்பாவுக்கு இருக்கிற அந்தஸ்து, செல்வத்தோட குடும்பத்துக்கு இருக்கிற மரியாதை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கி தூர போட்டுட்டு வாங்க போலான்னு என் கூட கிளம்பி வந்துட்டல. கடவுளே, அந்த கடவுள் கூட இந்த விஷயத்துல நடந்ததை ஏத்துக்க மாட்டாருன்னு இப்ப எனக்கு தோணுது அருந்ததி. ஏங்க, இத பத்தி ஒரு 3வது மனுஷன் மாதிரி நீங்க பேசுறது ஆச்சரியமா இருக்குங்க. என்ன கூப்பிட்டது நீங்க, அதுக்கான காரணத்தை சொன்னது, கண்ணீர் விட்டு அழுதது, என்ன கன்வின்ஸ் பண்ணது எல்லாமே நீங்க தான். எல்லாத்தையும் பண்ணி என்ன கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்னமோ நானா கிளம்பி வந்த மாதிரி ஒரு நினைப்புல பேசுறீங்க. உங்க மனசுல திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம் வந்திருக்கு. அது என்ன குழப்பம்னு சொல்லுங்க. இங்க பாரு அருந்ததி, இப்ப என் மனசுல இருக்கிறது ஒரே ஒரு குழப்பம்தான். அது என்ன தெரியுமா? நீ என் கூட கிளம்பி வந்ததுக்கு காரணம் நிஜமாவே நீ என் மேல வச்சிருக்க காதல் தானா? வேற வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீ சொன்ன எங்க அப்பாவை பழி வாங்கறதுக்காகவாது நான் உன் கூட கிளம்பி வரணும் டேவிட்னு. எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? அப்பா மேலேயே அவ்வளோ கோவப்பட்டு பழி வாங்கணும்னு நினைச்ச நீ, நாளைக்கு எங்கல்ல யார் மேலேயாவது கோவம் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா? உங்க மனசுல இவ்வளவு கேவலமான நினைப்பெல்லாம் இருக்கா? இங்க பாரு, கேவலம்ன்ற வார்த்தைய நீயும் நானும் சொல்லவே கூடாது. அது நம்ம பண்ண காரியத்தோட பேரு. இப்போதாங்க எனக்கு புரியுது. நான் செல்வத்தோட பொண்டாட்டியாவே இருந்திருந்தா இப்ப வரைக்கும் நீங்க கிறுக்க மாதிரி அலைஞ்சிருப்பீங்க. கேட்டா அருந்ததி மேல இருக்கிற தெய்வீக காதல்னு சொல்லிருப்பீங்க. உங்க காதலும் உயிரோட இருந்திருக்கும். ஆனா எப்ப நான் உங்களுக்கு கிடைச்சேனோ அதோட உங்க காதல் காணாம போயிடுச்சு. இவ்வளவுதான் அருந்ததின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. உங்களோட காதல் என் உடம்பு மேல இருந்த கவர்ச்சி மட்டும்தாங்க. இங்க பாருங்க, என் மனசு அப்பவும் சரி இப்பவும் சரி நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல. அதோட என் உணர்வுகளை நீங்க கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. ஆனா நான் அப்படி இல்லைங்க. உங்க மனசை நேசிச்ச எந்த சுகத்தை முன்னிட்டு உங்க கூட நான் கிளம்பி வரல. எனக்காக நீங்க பட்ட வேதனைய வச்சு நீங்க என்ன சின்சியரா லவ் பண்றீங்கன்னு நினைச்சேன். அந்த ஒரே ஒரு எண்ணத்தினாலதான் பணம், அந்தஸ்து, கௌரவம், கட்டின புருஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்க கூட வந்தேன்.
நான் உங்க மேல வச்சிருக்கிறது சின்சியரான லவ் மட்டும் தாங்க. என்னது? என் மேல நீ வச்சிருக்கிறது சின்சியர் லவ்வா? என் மேல சின்சியரா லவ் வச்சிருந்தது உண்மைனா நீ எப்படி செல்வத்தை கல்யாணம் பண்ணிருப்ப? அப்புறம் இன்னொன்னு, அவனுக்கு மனைவியா அவன் கூட கட்டல் எப்படி உன்னால படுத்திருக்க முடியும்? அட பாவி, உனக்கு உடம்பு மட்டும் தான் தெரியும். இத்தனை நாளா உன் மனசுல அது மட்டும் தான் ஓடிட்டு இருந்திருக்கு. நான் தான் உன்னை பத்தி தெரியாம இருந்துட்டேன். எனக்கு இத்தனை தண்டனையும் வேதனையும் தேவைதான். உன்னை போய் நான் நம்பி வந்தேனே, எனக்கு இது தேவைதான். நான் பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு. உன்னை மாதிரி ஒரு பச்சோந்தி கூட வாழறதுக்காக செல்வம் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை காயப்படுத்திட்டு கிளம்பி வந்தனே, எனக்கு இதெல்லாம் வேணும். உன் கூட வாழதான் நான் ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சதும் தன்னோட வேதனையெல்லாம் மறைச்சிட்டு நம்மள வாழ்த்துன அந்த மனுஷனை விட்டுட்டு உன் கூட நான் வந்த பாரு, என்ன செருப்பால தான் அடிக்கணும். கட்டுன புருஷனுக்கு முன்னாடி இன்னொரு ஆம்பளைய உயர்வா பேசுறியே, இதை எந்த ஆம்பளை தாங்கிக்குவான்? அவரும் எனக்கு கட்டின புருஷன் தான், அதை மறந்துட்டு பேசாத. பத்தியா பத்தியா, இதுக்கு தான் நான் பயந்தேன். ஒரு பிரச்சனை நம்ம பேச ஆரம்பிச்சதும் உனக்கு இன்னொருத்த ஞாபகம் வருது இல்ல? நீ இப்படித்தான் இருக்க. இங்க பாரு, உன்னை விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன்னு வெய்யே, போற இடத்துல நான் நிம்மதியா வேலை பார்க்கணும். இங்க நீ என்ன பண்ணுவியோ, எந்த கல்லை தூக்கி என் தலை மேல போடுவியோ, எந்நேரமும் எனக்கு பயமாவே இருக்கு. இதுதான் இப்ப நம்ம நிலைமை. இது எங்க போய் முடிய போதோ. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.